என் வீட்டிலே இத்துப்போன கூரையெல்லாம் கரையான்தான் அரிக்குது. ஒட்டிப்போன என் உடம்பத்தானே பசி வந்து கரைக்குது. அப்போ மாடு கட்டி போர் அடித்த பாட்டன் கதையை கேட்டாச்சு. இப்போ கஞ்சிக்கே நாதியத்தின் நடுத்தருவில் என்னாச்சு. புருஷனும் சரியில்லை, பிள்ளைக்கும் போகிற வழி தெரியல. நடுராத்திரியில் அம்மாவோட புலம்பலை கேட்டால் தூக்கம் கூட எனக்கு பிடிக்கலை. பள்ளிக்கூட டவுசர் கூட பல்லிழிச்சு இறங்குது. பக்கத்துக்கு 10 ஓட்டை அதுக்குள்ளே தெரியுது. டாஸ்மார்க்கில் அப்பன் கிடந்தா பாஸ்மார்க்கு நான் எப்படி வாங்குவேன்? பசியோடு நான் இருந்தும் படிப்பத்தான் தொட மனசில்லை. என்னோட குடும்பத்தில் வறுமையும் தான் மொத்தமாக எங்களை விடலை. மறக்கப்படுவோம், தவிர்க்கப்படுவோம், மறுக்கப்படுவோம். வறுமை விடுபடும் வரை நம் உறவுகள் கூட பக்கமின்றி தவிக்கப்படுவோம். நான் உத்தமனும் இல்லை, ஆனால் ஊதாரியும் இல்லை. கீழே கிடந்த 5 ரூபாய் நாணயத்தை என் கையில் எடுத்து பையில் போட்டேன். என் உள்மனம் உறுத்தியது, பணம் நம்முடையதில்லையே என்று. ஆனால் என் வறுமை என்னை விரட்டியது. 5 ரூபாய் ஒரு நாள் பொழுது போகும் என்று. வறுமை தீரும் வரை ஓடிக்கொண்டே இரு. காலம் கனியும் வரை மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு.